friends, welcome to Chemical Chemistry channel. இன்னைக்கு 11th standard வந்து first midterm test question பார்க்கலாம். வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் formula 1 வந்து பார்த்தா அப்படின்னா 1 mark question கொடுத்துருக்காங்க. 10 questions இருக்கு. The equivalent mass of a trivalent metal element is 9 gram. The molar mass of its anhydride oxide is, அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரைவேலண்ட் மெட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கிராம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலண்ட் இன்வர்ஸில் நமக்கு வந்து மோலார் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா anhydrous oxide எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, 102 கிராம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன், கீழே கொடுத்துட்டு இது வந்து தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி. The oxidation number of chromium in Cr2O7 2- கொடுத்துருக்காங்க. அதாவது Cr2O7ல் குரோமியமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா +6. ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2x அதுக்கப்புறம் -2 × 7 வரும். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணி அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு +6 கிடைக்கும். Splitting of spectral lines in an electric field is called, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் எஃபெக்ட். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ சப்ஷெல் இஸ் கிவன் பை த எக்ஸ்ப்ரெஷன். சப்ஷெல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4l+2. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அசோசியேட்டட் வித் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ n = 3 அப்படின்னு இருக்கும்போது டோட்டல் ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9. 25 gram of each of the following gases are taken at 27 degrees Celsius and 600 mm mercury pressure. Which of these will have the least volume? ஸோ இதில் வந்து எது லீஸ்ட் வால்யூம் கேட்டிருக்காங்க. அதாவது மெர்க்குரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயோடைடு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து அசர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா atmospheric pressure is less at the top of a mountain than at sea level. Second one, gases are much more compressible than solid or liquid. When the atmospheric pressure increases, the height of the mercury column rises அப்படின்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது 3ல் வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3மே வந்து பார்த்தோம்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். எது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ். பிகாஸ் அதில் வந்து ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் OH இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நேம் டஸ் நாட் ஃபிட் a ரியல் நேம். கொடுத்துருக்கிற எது வந்து does not fit real name of கேட்டிருக்காங்க. ஸோ 3-methyl 3-hexanol. நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 2. ரோமன் லெட்டர் 2ல் 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி வந்து 5 வந்து அட்டன் பண்ணணும். அதில் வந்து கொஷின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா டிஃபைன் மோல். இது ரிப்பீட்டட் ஒன் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் கேட்டிருக்காங்க. இது வந்து 6th லெசன். இது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் ஸ்டேட் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது வந்து ஜஸ்ட் 1 லைன் தான் ஆன்சர். இது செகண்ட் லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 14th one, identify the functional group in the following components. கொடுத்துருக்கிறதுல ஃபங்க்ஷனல் குரூப் கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி ஃபைன் பண்ணுறது சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஈத்தாக்சி ஈத்தேன். இதில் வந்து ஆக்சி குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்டேன் 3-1 கொடுத்துருக்காங்க. ONE வந்திருந்தாலே அது வந்து கீட்டோன் C டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் த ஸ்பான்டனிட்டி ஆஃப் எ ப்ராசஸ். இது ரிப்பீட்டட் ஒன். விச் அயான் ஆஸ் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் இது ஸ்டேபிள். நமக்கு வந்து குரோமியம் அண்டு மேங்கனீஸ் கொடுத்துருப்பாங்க. அதே சேம் மெத்தடில் நிக்கல் அண்டு அயான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த எம்பெரிக்கல் ஃபார்முலா. கொடுத்துருக்க எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஸோ அப்படியே நம்ம வந்து அதை டிவைட் பண்ணி எழுதணும். C8H10N4O2 கொடுத்துருக்காங்க. அதில் பாதி அப்படியே பார்த்தோன்னா C4H5N2O. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு C6H6 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா அப்படியே பாதியை டிவைட் பண்ணோன்னா C3H3. இதில் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3ல் 3 மார்க் கொஷின். இதுலேயே 5 அட்டன் பண்ணணும். இதில் கொஷின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதாவது UPSC நேம். ஃபர்ஸ்ட் ஒன் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் ஒன். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். இதுவும் ரிப்பீட்டட் ஒன். அஃபுபா பிரின்சிபல் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். ரைட் நோட் ஆன் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதுவும் ரிப்பீட்டட் ஒன். கிவ் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்.
லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இது 3 மார்க்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் IUPAC நேம் CH3 2CH CH CH3 CH3 கொடுத்துருக்காங்க. லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்போ ANE ப்ரெசென்ட் பண்ணணும். கார்பன் கவுண்டிங் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல CH3 இருக்குது. ஸோ அதை மெத்திலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு கார்பனாகவும் கன்வெர்ட் பண்ணி அப்படி பண்ணால் எக்ஸேன் வரும். அப்படின்னா 1 மெத்தில் பென்டேன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் CH3 CHO. ஸோ CHO இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ அது வந்து அசிட்டால்டிஹைடு. நெக்ஸ்ட் CH3O CH3 அப்படின்ற மாதிரி வந்து மீத்தாக்சி மீத்தேன். இது வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் ஆல் த கொஷின் 5 மார்க் கொஷின், அதாவது 25லேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் கொஷினும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. A compound on analysis give the following percentage composition: C40, H 6.6, O 53.4. Determine the empirical formula of the compound. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் போட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அட்டாமிக் நம்பர் போட்டு ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு எம்பெரிக்கல் ஃபார்மில் எழுதணும். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மெத்தடில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிளைன் த போஸ்டுலேட்டஸ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். செகண்ட் லெசன். Why do astronauts have to wear protective suits when they are on the surface of moon? நெக்ஸ்ட் ஒன் வந்து அது வந்து பார்த்தோம் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. What are ideal gas? In what why real gases differ from ideal gases? இது 3 மார்க் வரணும். 2 கொடுத்துருக்காங்க. State the various statement of second law of thermodynamics. Second law of thermodynamics வந்து பார்த்தோம்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. How will you classify organic compounds based on structure? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் மேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் வந்து சம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இனிமேல் ரெகுலராக நான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.